ஸ்ரீமத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சங்கீத உபன்யாசம் பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்கள் அருளிய வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் பகுதி 4 உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். இந்த விடியற்கால வழி அருள்மதயத்திலே உன்னுடைய தரிசனத்துக்காகவே சூரிய பகவான் காத்திருக்கிறானப்பா. அவனை நீ பார்க்க, உன்னை அவன் பார்க்க, அவன் குலத்திலே பிறந்தவனான ஒன்னால் அவன் பெருமை அடைகிறான். இப்படி அந்த மகனில் எழுப்பி குழந்தைகள் எழுந்திருந்து ஸ்நானாதிகளை முடித்துக் கொண்டு புறப்படுகிற பொழுது வழியிலே பயங்கரமான ரூபத்தோடு கூடவே தாடகை என்ற ராட்சசி வருகிறாள். அவளை பெண்ணல்ல, அவளை அழிக்க வேண்டும். அவளால் உலகமானது அழிந்து போகிறது, மகர்ஷிகள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தையை கேளு, யோஜனையை பண்ணாதே என்று மகர்ஷி சொன்ன உடனே ஒரே பாடத்தால் அந்த தாட்டகைங்கிறதான பர்வதாகாரமான ராட்சசியை பகவான் அடிச்சு எறிஞ்சான். அந்த பெருமையை பார்த்தார். தாட்டகையினுடைய வதத்தை பார்த்த உடனே அந்த ராமனுடைய பராக்கிரமத்தை அந்த கௌசிக மகர்ஷி கொண்டாடி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். அந்த சித்தாசிரமம் என்னபடியான தன்னுடைய இடத்திலே மகர்ஷிகள் எல்லாம் காத்திருக்கார்கள். அப்பேற்பட்ட மகர்ஷிகளுக்கு நடுவிலே இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி இந்த ராமலட்சுமணனை அழைத்துக் கொண்டு வருகிற போது அந்த அழகை பார்த்து மகர்ஷிகள் விஸ்வாமித்ரமபூஜயது, மகர்ஷியே நீங்கள் யாகம் ஆரம்பிக்கலாம், யாகத்திற்கு வேண்டியதான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணவே நாங்கள் இருபுறத்திலும் இருந்து காவல் புரிகிறோம் என்று சொல்லி அந்த யாகம் நடக்கிற சமயத்திலே வந்திருக்க முடியாத மாரீச்சன் சுபாகு முதலானவர்களை எல்லாம் அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் லட்சுமணனும் பானங்களால் அடித்து எறிஞ்சார்கள். அந்த மாரீச்சனை கொல்லாமல் அவரை விட்டுவிட்டு சுபாகுவை மாத்திரம் கொண்டார்கள். மாரீச்சனை கொல்லாமல் விட்டதனுடைய காரணம் என்ன? அவன் ஓடி போனான். ஓடி போனவனை ராமபாணம் கொல்லாது. அப்படி அவனை உயிர்ப்பிக்கு அவனை விட்டுவிட்டு சுபாகுவை மாத்திரம் அடித்து எறிந்து விட்டு அங்கிருந்து ராமபாணமானது ராமனுடைய அந்த அம்பராத்தூடியில வந்து இறங்கின அழகை பார்த்து கிருத்தார்த்தோஸ்மி மகாபாகோம் கிருத்தம் குழந்தா, எப்பா என்னடா இது, என்ன பெருவிடா, நான் சொன்னபடி நடத்தி கொடுத்தியே, ஒரு சிரமம் இல்லாமல் நடத்தி கொடுத்தியடா, என் காரியம் முடிந்ததுரா. சித்தாஸ்ரமம் கீதம் சத்யம் கிருத்தம் ராம ஆகாய சித்தாசிரமங்கிற பெயரை நிரூபித்து விட்டேன். இந்த ஆசிரமத்திலே காரியங்கள் சித்தி அடையும். இப்படி சொல்லிவிட்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அப்பொழுதே புறப்பட்டு போகிறார் மிதிலா பட்டணத்தை நோக்கி. அங்கே ஜனகன் உயர்ந்த ஞானி ராஜ ரிஷி அந்த மிதிலையிலே மிதி முதலான ராஜா வம்சத்திலே தேவராசனுடைய வம்சத்திலே வந்திருக்கிற அந்த சீரத்வஜன் என்ற ஜனக மகாராஜன் ஒரு ஸ்வயவரம் கன்யா சுல்கம் என்ற ஸ்வயவரம் வைத்திருக்கிறான். அதிலே தனக்கு பூமியிலே யாகசாலையிலே உழுகிற பொழுது கிடைத்ததான குழந்தையான அந்த சீதையை யார் தன் வீட்டில் இருக்கிற சிவவில்லை எடுத்து வளைக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று உலகம் அரிய பறைசாற்றி இருக்கான். அந்த மிதிலாபட்டணத்துக்கு குழந்தைகளை அழிச்சுட்டு போகிறார். போகிற இடமெல்லாம் பல சரித்திரங்களை சொல்லிக் கொண்டு போகிறார். புண்ணிய சரித்திரங்கள், மகான்களுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறார். அதிலே தான் பிறந்த சரித்திரத்தை சொல்கிறார். குஷனாபனுடைய வம்சம் காதிங்கிற தன்னுடைய தகப்பனார், அவருக்கு தான் பிறந்தது இந்த அழகான கதையை சொல்லுகிறார். காரணம் என்ன? பகவான் இல்லையா, ராமன் குழந்தையா இருந்தாலும் சர்வேஸ்வரன் இல்லையா, அவனிடத்திலே தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற வேகத்தோடு கூடவே விஸ்வாமித்திரர் தன்னுடைய பிறந்த வரலாறையும் சொல்கிறார். அங்கிருந்து தாண்டி வருகிறார்கள். அந்த இடத்திலே கங்கையை தாண்டி வருகிற பொழுதும் கங்கையை பகீரதன் பூமிக்கு கொண்டு வந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகிறார். பகீரதனுடைய பிரயத்தனத்தினால் சகரனுடைய பிள்ளைகள் கதி இல்லாமல் சாம்பலாய் கிடக்க அவர்களுக்கு கதி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள். அது மாத்திரமில்லை, கங்கையினுடைய காரியத்தினால் பரமேஸ்வரனுடைய சக்தியானது சைதன்யமானது புறப்பட்டு அந்த
பார்வதியின் இடத்திலிருந்து ஆகாச மார்க்கத்திலே சைதன்யம் புறப்பட்டு பூமியிலே வந்து அதை கங்கை தாங்கி சரவணத்திலே கொடுக்க அந்த இடத்திலே சண்முகன் உற்பத்தியான குமார சம்பவ சரித்திரத்தையும் சொல்லிக் கொண்டு போகிறார். இப்படி பல சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். வருகிறவர்கள் ஒரு நிர்மானுஷ்யமான இடத்திலே வந்து யாருமே இல்லாததான அந்த இடத்திலே தன்னந்தனியான இடத்துல இங்கே விஸ்வாமித்திர மகரிஷி தங்களை அழைத்துக் கொண்டு போகிறதனுடைய காரணத்தை பார்த்து கொண்டே நினைத்துக் கொண்டே போகிற பொழுது எதிரே ஒரு பாறை, அந்த பாறையிலே குழந்தை கால் வைத்தான் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த பாறையானது அழகான வனிதா ரூபத்திலே பெண் ரூபத்திலே நின்றது. ஒரு ரிஷி பத்திரியினுடைய ரூபத்திலே அகல்யா என்ற பெயரோடு கூட நின்றது. இதை பார்த்தார் விஸ்வாமித்திர மகரிஷி. அப்பா, இது ஏற்கனவே கௌதமருடைய சாபத்தினால் இந்த பெண்மணி இத்தனை நாள் கல்லாய் கடந்தாள். அதிர்ஷ்யா சர்வபூதானாம் வாயுபக்ஷா நிராஹாரா, காத்தை புஜித்துக் கொண்டு யார் கண்ணிலும் படாமல் தான் இந்த இடத்திலே வெகு காலமாய் தவித்து வருகிறாள். அகல்யை தேவேந்திரனால் வஞ்சிக்கப்பட்டு கௌதமருக்கு தவறு பண்ணினதனால் அவர் சாபம் கொடுத்தார். இன்னைக்கு ஒன் பாதம் பட்டது. ஸ்ரீராம பாத சரசீருகதூத பாபா ஸ்ரீனம் வராகி முனி கௌதம தர்ம பத்னி. உலகமே கொண்டாடும்படியான உத்தம பத்னியாகவே ஆய்விட்டாள். அவளுக்கு இருந்ததான பாபங்கள் இன்று உன்னுடைய பாதாரவிந்தத்தினால், பாத தூளியினுடைய ஸ்பர்சத்தினால் நிச்சயமாய் பெருமை அடைந்தவளாக ஆய்விட்டாள். அதனால் அந்த கௌதமர் அகல்யை 2 பேரும் வந்து விஸ்வாமித்திரனோடு ராமலட்சுமணர்களை கொண்டாடி ஆனந்தத்தோடு அவர்களுக்கு வழி அனுப்பினார்கள். அங்கிருந்து